Advice education. Think future, think advice. Tally Prime. ஓகேவா? டேலி ப்ரைம் லாஸ்ட் கிளாஸ் சார் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வாட் இஸ் வாட், உங்களோட நாலேஜ் என்னமா இருக்கோ என்ட்ரி போடுறது மட்டும் இல்லை டேலி ப்ரைம். ஓகேவா? ஒரு கம்பெனியோட ஸ்டார்டிங் டு எண்டிங் மெயின்டைன் பண்ணுறது. ஸ்டார்டிங் டு எண்டிங் மீன்ஸ் ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர்னாலே கேலண்டர் இயர் இல்லைம்மா. ஃபினான்ஷியல் இயர் இஸ் டிஃப்ரெண்ட், கேலண்டர் இயர் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணு, நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 டூரிங் ஆஃப் 12 மந்த்து தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இயர். பேசிக்காக ஒரு ஃபினான்ஷியல் இயரோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் பேசிக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குற சாஃப்ட்வேர் எது, டேலி ப்ரைம். ஸோ மோர் தென் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏபி எடுக்கிறீங்க. எஸ்ஏபிக்கும் டேலி ப்ரைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்கு எஸ்ஏபி போகலாம், எதுக்கு ப்ரைம் போகலாம், டேலி ப்ரைம். இஃப் யூ ஹாவ் எனி நாலேஜ், two students is choosing SAP. What is the difference? Why not we are choosing Tally Prime? ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் டேலியில் வந்து அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது இதில் இருக்காது. அதனால தான் நம்ம SAP போகிறீங்க. ஆமாம். ரெண்டாவது ரிப்போர்ட் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகே, that is your knowledge. And you? டேலியில் வந்து கம்மி டேட்டா தான் மேம் இது பண்ண முடியும். இப்போ 1, 2 தான் பண்ண முடியும். இப்போ நம்ம எம்என்சிலாம் போயிட்டீங்கன்னா மல்டிபிள் இது இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம டேலியில் புல் பண்ணுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கனால அந்த சாப் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, குட் எனஃப். நீங்கள் சொல்கிறது வந்து சார் சொன்ன எக்ஸ்பிளனேஷனில் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மை ஒப்பீனியன். அது என்ன சொல்கிறேன்னா, சார் மைக் கொடுத்தலாம். ஓகே, டேலி ப்ரைமும் எஸ்ஏப்பும் சேம் டேட்டா தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, பெரிய ஆர்கனைசேஷனில் லெவல்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அதிகம். தட் இஸ் த ஓன்லி டிஃப்ரென்ஸ். ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை ஸ்மால் கேபிட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா டேலி ப்ரைம் எடுக்கிறாங்க. பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, அதோட கேப்பபிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், எல்லாமே கரெக்ட் அண்ட் எக்ஸிக்யூஷனாக இருக்கணும். லெவல்ஸ் ஒன்று ஆர்டர்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போனோம்னாலே நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட், நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் அதிகமாகும் எஸ்ஏபியில். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மாடியூல்ஸ் இருக்குது எஸ்ஏபியில். ஓகே, FICO 1 மாடியூல், அனதர் MM மாடியூல், சேல்ஸ் மாடியூல், மோர் தென் மாடியூல், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கு இல்லையா. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் டச் பண்ணோன்னா ஒரு மாடியூல் பற்றி நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எஸ்ஏபி கற்றுக்குனா நீங்கள் கற்றுக்கின மாடியூலில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை ப்ரையாரிட்டி இருக்கும். கரெக்ட்? ஐ மே கரெக்ட் சார்? யூ ஆர் சூஸிங் FICO, ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங். அனதர் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்துச்சுன்னா உங்களால் பண்ண முடியுமா எஸ்ஏபியில்? அதுக்கு தனி மாடியூல் கற்றுக்கணும். ஆமாம், கரெக்ட். டேலி ப்ரைம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஸ்மால் கேப், சேம் டேட்டா மெயின்டைனிங். கரெக்டா? பட் ஆல் கண்ட்ரோல் அண்ட் ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே பில்லில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் டேலி ப்ரைமில். இஸ் இட் கரெக்டாமா? ஒன் மோர் பாயிண்ட், எஸ்ஏபியில் நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் போடணுன்னாலும் எடுக்கணும்னாலும் சுப்பீரியர்ஸோட பர்மிஷன் மஸ்ட் அண்ட் ஷுட். Why? Because அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் டீலிங் வித் பல்க் அமௌண்ட் ஆஃப் இன்வாய்ஸஸ் லைக் தட். எவ்ரி செவரல் சுப்பீரியர்ஸ் அண்ட் செவரல் ஸ்டேஜஸ் எல்லாம் தானதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் 1 by 1 பாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எஸ்ஏபி, FICO சம்திங் எந்த மாடியூல் கற்றுக்கினாலும் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ட்ரிஸ் மட்டும்தான் போடணும். அதோட சுப்பீரியர்ஸ் போன உடனே உங்களுக்கு என்ட்ரி டைரெக்டாக பாஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. என்ன கற்றுக்குனீங்க என்னன்னு உங்களை ப்ரிவ்யூ பார்க்க சொல்லி எல்லாம் நோட் பண்ண சொல்லிட்டுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாலேஜ் வரும். தெரிஞ்சக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க்கே தருவாங்க. மினிமம் 3 to 6 மந்த்து பிடிக்கும் நீங்கள் என்ட்ரி போட. டேலி அப்படியா? நாலேஜ் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நான் சொல்கிறேன். டேலியில் வந்து எஜுகேஷன் மோடுன்னு பேசிக்காகவே கவர்மெண்ட் விட்டாச்சு. நீங்கள் என்ட்ரி போடலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்சது கற்றுக்கலாம். ஆஸ் ஏ அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், ஆஸ் ஏ காமன் மேனாக இருக்கட்டும், மிஸ்டேக் இஸ் ஹேப்பன்ஸ். கரெக்டாமா? அப்போ மிஸ்டேக்குன்னு பண்ணால் FICO இன் மை நாலேஜ் எஸ்ஏபியில் சுப்பீரியர்ஸோட பர்மிஷன் இல்லாமல் மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம போய் யார்கிட்ட போகணும், எத்தனை நாள் பிடிக்கும், அதெல்லாம் வேறு சினாரியோ. ஓகேவா? பட் டேலி ப்ரைம் பொறுத்த வரைக்கும் ஆல்டர் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அட் ஏ டைம் நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம் டேலி ப்ரைம். ஓகேவா? ஸ்மால் கேப் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் வித் டேலி ப்ரைம். Why not to choose Zoho and QuickBook? அது கூட ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். யூ ஹேவ் நாலேஜ் அபவுட் தட்? பேசிக் நாலேஜ் இருக்கா? Zoho புக்குன்னு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, QuickBookனு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. இது எல்லாமே த்ரூ இன்டர்நெட் பேசிக்ஸில் தான் ரன் ஆகும். நம்ம கஸ்டமருக்கு பில் போட்டோமா ஆன்லைனில் அப்படியே அனுப்பிச்சிடணும்.
ஸோ அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் டேலி ப்ரைமில் ஆஃப்லைன் மோடும் இருக்குது, ஆன்லைன் மோடும் இருக்குது, ப்ரையாரிட்டி ஆஃப் ஆல்ட்ரேஷன் இருக்குது, டெலிஷன் இருக்குது, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும். நம்ம ஓகே சொல்லி நம்ம சுப்பீரியர் கிட்ட கொடுக்கணும், அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கிட்ட விடலாம். இது கொஞ்சம் குவிக்காக இருக்குது, ஈஸியாக இருக்குது இல்லையா டேலி ப்ரைம்ன்றது கம்பேர் வித் அதர் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் திஸ்? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆட் ஆன் ஹியர், ஜிஎஸ்டி. ஓகேவா? நீங்கள் டைரக்ட் வேண்டிய டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டேலியில் நீங்கள் மந்த்லி பேசிக்ஸில் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அங்கே ஜிஎஸ்டிஆர் 1ன்னு சொல்லுவோம். இங்கே டேலியில் எது என்ன இன்ஃபர்மேஷன்? சேல்ஸ். ஜிஎஸ்டிஆர் 2ன்னு சொல்லுவோம், பர்ச்சேஸ். ஜிஎஸ்டிஆர் 3B சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? நம்ம என்ன போய் பர்ச்சேஸ் பண்ணோம், டேக்ஸ் கொடுத்துட்டு வந்தோம், என்ன போய் சேல் பண்ணுறோம், டேக்ஸ் வாங்கணும், இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண வர டேக்ஸ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். கரெக்டாக? அதுதான் 3B. இது எல்லாமே டைரெக்டாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் டைரெக்டாக பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் நீங்கள் கற்றுக்க வேண்டிய சாஃப்ட்வேர்ஸில் நான் சொல்ல வர்றது டேலி ப்ரைம். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடலாம். நோ மோர் எனி டவுட்ஸ், எனி திங் எல்ஸ். ஓகேவா? சேல்ஸ் பில்லும் மந்த்லி மெயின்டைன் பண்ணலாம், பர்ச்சேஸ் பில்லும் மெயின்டைன் பண்ணலாம், டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு நம்மளே டேலியில் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்துட்டு டைரெக்டாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த டேட்டாவில் மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டியில் த்ரூ டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஈஸியாச்சா? நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் டேலி இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன் மை ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கேட்கணுமா? ப்ரையாரிட்டி டேலி ப்ரைம்னா பேசிக் அக்கௌண்டிங் தான்மா. மந்த்லி பர்ச்சேஸ், சேல்ஸ், பேமெண்ட், ரிசிப்ட் இதெல்லாம் தான். அனதர் அடிஷ்னல் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகே, ஷேரிங், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதெல்லாம் காமன் ஃபார் ஆல் ஆப்ஸ்.